friends, welcome to Valimai IAS Academy. நம்ம தொடர்ச்சியா ATO எக்ஸாம்ஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ATOனா அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு உண்டானது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம ஃபோர்த் செட்க்கு உண்டான கொஸ்டின் பார்க்க போவோம். ஸோ 16th, the total number of members of the permanent committee is. நிரந்தர குழுவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன். If a hotel has to be verified as a heritage hotel, it would have to pay rupees as a fee of the government. ஒரு ஹோட்டலை ஹெரிட்டேஜ் ஹோட்டலாக சரிபார்க்க வேண்டும் என்றால் அது அரசாங்கத்தின் கட்டணமாக டேஷ் ரூபாய்களை செலுத்த வேண்டும். அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் வந்துட்டு ஆப்ஷன் டி 5000. சரிங்களா? ஆப்ஷன் டி 5000. 18th பாருங்க, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பெருசா இருக்கும். What is the use of key rack at the reception of the hotel? ஹோட்டலின் வரவேற்பறையில் சாவி ராக்கின் என்ன பயன், அதாவது பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி. The receptionist collect key from a common keyboards where guest deposits the room keys and put keys in the key rack against room numbers written on it. Later she or he hands over the keys to the guest when they want to go to their room. அதாவது கெஸ்ட் விருந்தினர் வந்துட்டு ஒன்ஸ் அவங்க வந்து ஹோட்டலை விட்டு வெளியே போறப்போ, அது வந்து ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க, பட் அவங்களுடைய அன்றாட வேலைகளுக்காக அங்க தங்க வந்த ஏரியால அன்றாட வேலைகளுக்காக போகிறப்போ, அவங்க போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடைப்பட்ட டைமிங்ல அந்த கீயை வந்து கொடுத்துட்டு போவாங்க, ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போவாங்க, வரவேற்பறையில கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்போ அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் போய் கிளீன் பண்றதுக்காக போய் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். ஸோ இது எதற்காக இந்த மாதிரி இருக்கு, கீராக் எதற்காக இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில். ஸோ ஆப்ஷன் சி. த சீனியர் வெயிட்ரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ். காமிஸ் தி ரேங்க். சரிங்களா? மூத்த பணியாள் என்று அழைக்கப்படுபவர் யார்? காமிஸ் தி ரேங்க் அப்படிங்கிறவங்க. ஸோ 19th ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. கடைசி கேள்வி 20. ஸ்டாஃப் காக் இஸ். யார் ஸ்டாஃப் காக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணியாளர்களின் சேவல் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. குக்ஸ் ஃபுட் ஃபார் த ஹோட்டல் ஸ்டாஃப். ஹோட்டல் ஊழியர்களுக்கு உணவு சமைப்பவர். ஓகேங்களா? சமைப்பது. ஸோ அவர் தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லப்படுறோம்? எஸ், அவரை தான் வந்துட்டு ஸ்டாஃப் காக் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். வலிமை ஐஏஎஸ் அகாடமியில ஏடிஓக்கு உண்டான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் போயிட்டு இருக்கு. அட்மிஷன்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.